இந்த கழித்தல் கணக்கு செய்யலாம். 432ல இருந்து 127 நம்ம கழிக்கலாம். சரி, இப்படி எழுதியிருக்காங்களே, அப்ப நம்ம எப்படி நம்ம நம்பரை எடுத்து எழுதுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 432 எழுதியாச்சா? இப்ப இந்த நம்பருக்கு நம்ம ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுகள் அப்படின்னு இடமதிப்பை பிரிச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த நம்பரை நம்ம எழுதிட்டோம். இந்த நம்பருக்கு கீழே இந்த 127 கொண்டு வரணும். 432 நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். இதுல இருந்து தான் நம்ம இந்த எண்ணை கழிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த எண்ணை எழுதிட்டு இதுக்கு கீழே இந்த 127 நம்ம கொண்டு வர போறோம். சரி, இப்ப நம்ம ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுகள் பிரிச்சுட்டோமா? அதே மாதிரி இந்த 127லையும் ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுகள் பிரிச்சுக்கலாம். இங்க பாத்தீங்களா, இங்க ஒன்றுக்கள் 2 இருக்கா, இங்க ஒன்றுக்கள் 7 இருக்கா. அப்ப ஒன்றுக்களுக்கு நேரா ஒன்றுக்களை எடுத்து எழுதலாம். இங்க பத்துக்கள் 2 இருக்கா, இங்க பத்துக்கள் இருக்கா, இந்த 10க்கு நேரா இந்த 10 2 எடுத்து எழுதலாம். இங்க நூறுகள் 1 இருக்கா, இங்க நூறுகள் 4 இருக்கா, நூறுகளுக்கு நேரா நூறுகளை எடுத்து எழுதலாம். அவ்வளவுதான். ஒன்றுகளுக்கு நேரா ஒன்றுக்கள் எழுதணும், பத்துக்களுக்கு நேரா பத்துக்கள் எழுதணும், நூறுகளுக்கு நேரா நூறுகள் எழுதணும். எழுதிட்டு இது மாதிரி கோடு போட்டுக்கிறணும். அடுத்து இதுக்கு முன்னாடி இந்த கழித்தல் குறியீடு போட்டுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு சந்தேகம், மிஸ் இது சாதா கழித்தலா, கடின கழித்தலா, அதாவது கடன் வாங்கி கழிக்கலாம். நம்ம மேல இருக்கிற நம்பர்ல இருந்து தான் கீழே இருக்கிற நம்பரை கழிப்போமா? அப்போ இந்த கீழே இருக்கிற நம்பரை விட இந்த மேல இருக்கிற நம்பர் எப்படி இருக்கணும்னா பெருசா இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, 2 சின்ன நம்பர், 7 பெரிய நம்பர். அப்ப 2ல இருந்து 7 கழிக்க முடியாது. 2ல இருந்து 2ங்கிற நம்பர்ல இருந்து 7 கழிக்க முடியும்னா முடியாது. ஏன் முடியாதுன்னா 7 விட 2 சிறிய எண். மேல இருக்கிற நம்பர் பெருசா இருக்கா, கீழே இருக்கிற நம்பரை விட மேல இருக்கிற நம்பர் பெருசா இருக்கா, அது சாதா கழித்தல், எளிய கழித்தல். இல்ல கீழே இருக்கிற நம்பரை விட மேல இருக்கிற நம்பர் சிறுசா இருக்கா, அது கடின கழித்தல், கடன் வாங்கி கழித்தல். புரிஞ்சுக்கணும், வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம 2ல இருந்து 7 கழிக்க முடியல, ஏன்னா இது சின்ன நம்பர். அப்ப பக்கத்துல பத்துக்கள் இருக்கா, பக்கத்துல இருக்கிறது பத்துக்கள். பத்துக்கள் கிட்ட இருந்து நம்ம ஒரு 10 நம்ம வாங்கிக்க போறோம். இங்க 3 பத்துக்கள் இருக்கு. பத்துக்கள்ல என்ன இருக்குன்னா 3 இருக்கு. அப்ப 3 பத்துக்கள். 3 பத்துக்கள்ல ஒரு 10 இந்த ஒன்றுகளுக்கு கொடுக்கிறோம். அப்ப 3 10ல ஒரு 10, ஒரு 10 இந்த 2 12. 3 10ல ஒரு 10 ஒன்றுகளுக்கு போயிடுச்சு. அப்ப இந்த 3 10ல ஒரு 10 குறைஞ்சிச்சுன்னா மீதி 2 10. அதாவது 3ல 1 போச்சுன்னா 2. சரியா? இப்ப 12ல 7 போச்சுன்னா 12ல நீங்க என்ன பண்றீங்க, இந்த 12ல 7 போச்சுன்னா அப்படிங்கிறதுக்கு 12 கோடு போட்டுக்கிறீங்க, 7 கோட அழிக்கிறீங்க, மீதி கூட அப்படியே கவுண்ட் பண்றீங்க. அந்த அளவுக்கு கஷ்டமே படாதீங்க. 7 இருக்கா, 7க்கு அடுத்து இந்த 12ங்கிற நம்பர் வர வரைக்கும் விரல் விடு. 7க்கு அடுத்து 8, 9, 10, 11, 12. அப்ப 12 வரைக்கும் நம்ம விரல் விட்டா 5 விரல் வருதா? இப்ப 12ல 7 போச்சுன்னா 5. ஓகே. இங்க பத்துக்கள்ல 2 இருக்கா, 2ல 2 போச்சுன்னா 2ல 2மே போயிடுச்சு, மீதி 0. அடுத்து நூறுகளை கழிக்கிறோம். 4ல 1 போச்சு, 4ல 1 போச்சுன்னா 3. அப்ப விடை 305. சரியா? முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுகளை பிரிச்சு பழகிக்கிறணும். ஒன்றுக்களுக்கு நேரா ஒன்றுக்கள் எழுதணும், பத்துக்களுக்கு நேரா பத்துக்கள் எழுதணும், நூறுகளுக்கு நேரா நூறுகள் எழுதணும். அடுத்து மேல இருக்கிற நம்பர் பெருசா இருக்கா, அப்ப அது எளிய கழித்தல். இல்ல மேல இருக்கிற நம்பர் சிறிய நம்பரா இருக்குன்னா அது கடின கழித்தல்.